திரு டிடிவி தினகரன் அவர்கள் என்னுடைய அருமை அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜனநாயக கூட்டணியில் வெற்றி பெற வேண்டும், அனைத்து இந்திய அண்ணா திமுக ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதைத்தான் நான் திரும்ப சொல்கிறேன். இன்றைக்கு எதிரும் புதிருமாக இருந்த டிடிவி தினகரன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைந்திருக்கிறார்கள் ஜனநாயக கூட்டணியில். அவர்கள் நினைத்தால், யார் நினைத்தால், திரு டிடிவி தினகரன் அவர்கள் நினைத்தால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில் யார் கையில் இருக்குது? அவர் கையில் இருக்குது. நாங்கள் இணைய வேண்டும் சொல்லியிருக்கோம். அதிலிருந்து மாறுபட மாட்டார். யார் இணைய வேண்டும் என்ற கோரிக்கையை திரு டிடி தினகரன் மாறுபட மாட்டார். அவரும் அந்த கருத்தை அங்கே வலியுறுத்த வேண்டும். நானே இணையம் தான் சொல்கிறேன், அவரை இணையம் சொன்னால் இணைஞ்சு இல்லாமல் அந்த வேலையை செய்தால் ஆட்டோமேட்டிக்காக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றங்கள் மாபெரும் வெற்றி அடையும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இது வரைக்கும் யார் உங்கள்கிட்ட வந்து சேர்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க? அதெல்லாம் ரகசியம், பரம ரகசியம். முன்னாடி வந்து டிடிவி என்ன செஞ்சாருன்னா அதிமுகவோட ஸ்லீப்பர் செல் இருக்குன்னு சொன்னாரு. ஆனா இப்போ அவர்கிட்ட கேட்கும்போது ஸ்லீப்பர் செல் எல்லாம் லைவ் செல் ஆயிடுச்சு, நாங்க அண்ணன் தம்பிய சண்டை போட்டாலும் ஒன்னு சேரும் சொல்லியிருக்காருல்ல. நான் ரெடி. திரு டிடி தினகரன் அவர்களும் அவருடைய அருமை அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ரெடியா கேட்டு சொல்லுங்க. ஏங்க, நான் வந்து பல தடவை சொல்லிட்டு தம்பி, இது அன்னைக்கு தினம் தான் கேட்டுருக்காரு, இன்னைக்கே கேட்டார், 3-4 வருஷமாக கேட்டு தான் இருக்காரு. அதாவது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுக்குழு கூட்டத்தில் ஏகமனதாக எடுக்கப்பட்ட முடிவு, திரு ஓபிஎஸ் அவர்கள் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டு விட்டார், நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த கட்சியில் சேர்த்துவதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை. நல்லவர்களெல்லாம் எங்கள் பக்கம் வருவாங்க. ஓபிஎஸ் நல்லவர் தான். இல்லை, இதுவரையிலும் நான் அவரிடம் எதுவும் பேசவில்லை. தேவைப்பட்டால் கண்டிப்பாக நான் பேசுவேன். அதிமுக வந்து அவர்கள் வந்து திமுகவை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அவர்கள் திமுகவை எதிர்த்து பேச வேண்டுமே தவிர அவங்க வந்து திமுகவை எதிர்த்து பேசுவதற்கு தயங்கி கொண்டு இன்னைக்கு அவர்களுக்குள்ள ஒரு சில முரண்பாடுகள் இருக்கு. அதை மாற்றுவதற்காக எங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு எங்களுடைய தலைவர் சொன்னதை போல எங்களுக்கும் திமுகவிற்கு மட்டும்தான் போட்டி. எங்களுக்கு மற்றவர்களை பற்றி களத்தில் இல்லாதவர்களை பற்றி எந்த கவலையும் இல்லை. அதாவது புரட்சி தலைவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கட்சியை ஆரம்பித்தார்னு தெரியும். அவருடைய அனைத்து உழைப்புகளையும் இன்னைக்கு இருக்கிற அதிமுக இருக்கிற அந்த ராயப்பட்ட கட்டடம் அவருடைய சொந்த உழைப்பில் உருவான ஒரு கட்டடம். அம்மா வந்து கிட்டத்தட்ட 30-35 வருடமும் வந்து அவருடைய மொத்த உழைப்பையும் உயிரை கொடுத்து அந்த கட்சியை வளர்த்தெடுத்தார்கள். இன்று அந்த கட்சியுடைய நிலை என்ன பொதுமக்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த கட்சியை நிலையை பார்த்தால் நாங்கள் அதில் பார்த்து வளர்ந்தவர்கள் எங்கள் அனைவருக்கும் அதிமுகவுடைய நிலை மிகவும் வருந்தத்தக்கதாக இருக்கிறது. மொத்தமாக அவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள அவர்கள் எடுத்திருக்கும் நிலைப்பாடு, அதை பற்றி நாங்கள் விமர்சனம் செய்யவில்லை. ஒரு வீட்லயும் வந்து என்னோட ஓட்டு இருக்கு அப்படின்னு விஜய் சொல்றாரு. 2 லட்சம் ஓட்டுகளுக்கு மேல இருக்கு. அவரை பத்தி சப்ஜெக்ட் வேண்டாம். என்ன நாங்க அதெல்லாம் ஒரே வார்த்தையில முடிச்சுட்டோம் நேற்று முடிஞ்சு. இனிமேல் எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. அனைத்து இந்திய அண்ணா திமுகவுக்கும் தான் போட்டி. அதனால அண்ணா திமுக இனி வேற பற்றி யாரையும் விமர்சிக்க விரும்பவில்லை. நாங்கள் முதலே சொல்லிட்டோம். அவர் ஒரு வார்த்தை எங்களை பற்றி சொன்னார். நாங்கள் எல்லாம் அவரை பற்றிய ஒரே நாளில் நாங்கள் எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. எங்களுடைய பொதுச் செயலாளர் உடைய இதை பற்றி தொடர்ந்து இதை அவருடைய நிலைமையை அவர் யார் என்ன என்பதை சொல்லிட்டு அதனால இதுமாதிரி நாங்கள் சொல்ல விரும்பலை. எப்போதுமே அரசியலில் வெற்றி தோல்வி இயல்பு சார். ஆனால் ஜனநாயகம் வாழணும்ல, ஜனநாயகத்தை தோற்கடிக்க கூடாதுல்ல. பிரதமரும் உள்துறை அமைச்சரும் அதிமுகவும் ஜனநாயகத்தையே தோற்கடிப்பதற்கு அவர்கள் பேசுகிற அந்த பேச்சு தான் இயற்கை இயலாது. ஜனநாயகம் தோற்று விடக்கூடாது. கட்சிகள் தோற்கலாம், வெற்றி பெறலாம். ஜனநாயகத்தின் கழுத்தை நெரிப்பதையா பிரதமர், பிஜேபி ஒன்றிய அரசு. இந்த இரட்டை அரசியல்வாதிகளை தமிழ் மக்களுக்கு தெரியாதான்? நல்லா குறிப்பார்த்து அடிப்பாங்க. அடிக்கிற அடி முதல் அடி பிஜேபிக்கு தான். நாங்கள் வெல்வோம். நடைமுறை எல்லாருக்கும் உள்ள நடைமுறையே விஜய் படங்கிறதுனால ஸ்பெஷல் கிடையாது. ஸ்பெஷலா பார்க்க வேண்டியதா மக்கள் பார்க்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அதே நேரம் சான்றிதழ் பெறதுக்கான எல்லா ஆவணங்களும் என்ஓசிஸும் ப்ராப்பரா சப்மிட் பண்ணாம இருக்காங்க. அது ஒழுங்கா சப்மிட் பண்ணாங்கன்னா சர்டிபிகேட் வந்துடும். அந்த சான்றிதழை பெறுவது ஈஸி தான். அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணக்கூடாது அப்படிங்கறத நான் தெளிவுபடுத்துறேன். அப்படி அரசியல் செய்து கொண்டே இருந்தா படம் வெளிவராமே போயிடும். 234 தொகுதியில போட்டிடுவோம். ஏன்னா ஐயா என்ன சொல்றாருன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுற இடத்தை விட கூட்டணி கட்சி போட்டியிட இடத்துல 3 மடங்கு வேகமாக வேலை செய்யணும் தான் ஐயாவுடைய பாலிசி.
என் கட்சியோடைய பாலிசி. அரசியல் களத்தில் முதல் முடிவு எடுக்கக்கூடிய தலைவர் எங்கள் தலைவர். ஆனால் கடந்த 4-5 தேர்தலில் அப்படி முதல் முடிவு எடுத்து தோத்துட்டோம். இப்போ கடைசி முடிவு நாங்கள் தான் எடுக்க போகிறோம். எப்படி எடுக்க போகிறோம்? வெற்றிக்கான ஓட்டை நாங்கள் தான் போட போகிறோம். எந்த கூட்டணி ஜெயிக்க போதோ அந்த வெற்றிக்கான ஓட்டை நாங்கள் போட்டு அந்த கூட்டணி முதலமைச்சராக போகிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.